எங்க விதைச்சாலும் அறுவடை இருக்கு. ஆனா சொன்ன இடத்துல விதைச்சா அங்கு 100 மடங்கு அறுவடை இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் சொன்ன அந்த இடத்த பஞ்சம் வருது. இப்ப மேட்ரு என்னன்னா, அவர் ஒரு விஷயத்தை சொல்லித்தர விரும்புறாரு. நான் சொன்ன இடத்துல நீ இருந்தீனா உலகமே பஞ்சத்துல இருந்தாலும் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் தருவேண்டா. வாசிங்களேன் அந்த 26:12 வாசிங்க. 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்தில் அப்படி போக கூடாது. ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? அந்த தேசம் என்ன தேசம்? 1ஆம் வசனம் சொல்லுது பஞ்ச தேசம். இப்ப நான் சொல்றேன், ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? பஞ்ச தேசத்தில். தேவன் சொன்னார் என்பதற்காக அந்த பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான். ஒரு பெரிய மினிஸ்ட்ரிக்கு சில நேரம் வந்து அது ஒரு பெரிய செழிப்பான ஒரு தேசமா இருக்கும். அங்க கொடுக்காம தேவன் ஒரு ஏதாச்சும் ஒரு பஞ்ச தேசம், ஒரு சாதாரண ஒரு ஊழியமா இருக்கும், எங்கேயோ ஒரு ஊழியமா இருக்கும். ஆனா அது ஊழியம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்த கொடுக்கும். அங்க விதை விதைக்கும் போது, தேவன் சொன்ன இடத்துல விதை விதைக்கும் போது, அல்ல தேவன் சொன்ன இடத்தில் இருக்கும் போது, அந்த தேசத்தில் விதை விதைக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கை தட்டுங்களேன் ஒரு அவருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? விதைச்சா எல்லா இடத்துலயும் வரும். ஆனா சொன்ன இடத்துல விதைச்சா கையத்தட்டு. அக்கா சொன்னாங்க அண்ணே சொன்னாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அக்கா சொன்னாங்க அண்ணே சொன்னாங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. எங்க விதைச்சாலும் அறுவடை இருக்கு. ஆனா சொன்ன இடத்துல விதைச்சா அங்கு 100 மடங்கு அறுவடை இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. 13ஆம் வசனம் சொல்லுது, சொன்ன தேசத்துல இருந்த ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிச்சாராம்? வாசனா, அவன் ஐஸ்வர்யவானாகி, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து, வர வர கமான் கமான் சொல்லுங்க, வர வர கமான், வர 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 விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். தேவன் சொன்ன இடத்துல நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர 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 நீங்க விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இட்ஸ் a challenge. நான் சொல்றேன், தேவன் சொன்ன இடத்துல இணைக்கப்பட்டு. ஆமா, இந்த வாரம் கொஞ்சம் லேட்டா இருந்துருச்சோம், பக்கத்துல இந்த சர்ச் பக்கம் போயிடுவோம். இந்த வாரம் பெட்ரோல் காசு கொஞ்சமா இருக்கு, இந்த சர்ச்சுக்கு போயிடுவோம். இப்படியே என்ன கொடுமையா இருக்கு, புரியல எனக்கு. God is very conscious about the ground which you should be connected. ஆமென் சொல்லுங்க.